முதல்ல யூடியூப் திறக்கும்போது என்ன ஒரு 10 பேர் தான் பார்த்தீங்க. அப்புறம் 20 பேர் 50 பேர் பார்த்தாலும் நான் கொஞ்சம் அதிர்ஷ்டப்பட்டேன். சரி வேணான்ட்டு கூட யூடியூப்பை நம்ம ஸ்டாப் பண்ணிடலான்னு நினச்சேன். ஆனால் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக விட்டுன்னு தான் ஒரு 50 100ன்னு அப்படியே வந்தது. கொஞ்சம் கொஞ்சமாக பார்க்க ஆரம்பிச்சிங்க. இதில் என்ன ஒரு விஷயம், நான் எந்த பாட்டு பாடினாலும் டான்ஸ் ஆடினாலும் அப்படியே காப்பீட் ஆகிடும். அதனாலே நான் என்ன பண்ணுறது, சரி எல்லோரும் பண்ணுறது நம்ம பண்ண. ஏன்னா எனக்கு கவிதை தெரியும், பாடல் தெரியும், புது புது பாட்டுங்கள்லாம் நான் பாடி இருக்கிறேன். உங்களுக்கே நல்லா தெரியும், பார்த்துக்கிறீங்க. எனக்கு நல்லா பாடல் தெரியும் போது ஏன் நம்ம சொந்த பாட்டு பாடி நம்ம யூடியூப் போடக்கூடாது அப்படின்னு என்னோட சொந்த பாட்டுங்களும் ஏகப்பட்ட பாட்டை பாடி நான் யூடியூப் போட்டிருக்கிறேன். இப்போது என்னோடய ஃபோனு சத்தியமாக சரி கிடையாது. ஆனால் இப்படியாப்பட்ட ஃபோன்லேயும் எனக்கு ஆதரவு கொடுத்து பார்த்துருக்குறீங்கன்னா உண்மையிலே எல்லாருக்குமே நன்றி சொல்கிறேங்க. இப்போ ஒரு ஃபோன் வாங்கினோம், அந்த ஃபோன் வாங்கி அந்த சேனலை வந்து வேறு மாரி மாற்றணும். இது சுப்பிரமணி கார்த்திக் யூடியூப் சேனல் இது கிடையாது. அந்த ஃபோனுக்கு வந்து வேறு மாரி ஒரு லெவல் பண்ணி நான் பேர் வைக்க போகிறேன். இப்போதைக்கு என்னால் ஃபோன் வாங்குகிற அளவுக்கு நம்மக்கிட்ட வசதி இல்லைங்க, வறுமை தான் அதுக்கு முதல் காரணம். நான் ஏற்கு முன்னே சொல்லியிருப்பேன், வெற்றி பெற்றவங்களாம் புத்திசாலி உள்ளவங்களாம் வெற்றி பட்டதே இல்லைன்ட்டு. இப்போ அதுதான் என் நிலைமையும். அதனால் நான் புது ஃபோன் வாங்கின பிறகு அவுட்டிங், அதாவது வெளியே தான் போயிட்டு எப்படின்னா ஷூட்டிங் சூப்பராக நான் உங்களுக்கு அனுப்பணுமோ அதை நான் கண்டிப்பாக அனுப்பேன். ஏன்னா நான் சினிமாவில் வந்து எனக்கே கதைகள் தெரியும், பாடல்கள் தெரியும், புது புது பாட்டு பாடி இருக்கிறேன், என்ன டைரக்ட் பண்ணி எப்படி எல்லா டேலண்ட்டும் தெரியும். ஆனால் அப்படி தெரிஞ்சு நான் யூடியூப்பில் வரேன்னா அதுக்கு முதல் காரணம் என்ன தெரியுமா, யூடியூப் என்பது வந்து பெரிய விஷயம்னு சொல்ல முடியாது, சின்ன விஷயம்னு சொல்ல முடியாது. ஏன்னா யூடியூப்பில் வந்து மக்களை நம்ம கவர் பண்ணுறோம், அவங்களோட மனசுக்குள்ளே நல்ல எண்ணத்தை கொண்டு வரணும்னு நினைக்கிறேன். இன்னொன்று என்னென்னா, நான் சமுதாயத்தை பற்றி ரொம்ப கருத்துங்களை சொல்லியிருப்பேன். அதில் நீங்களாம் பார்க்குறீங்க, கொஞ்சம் பேர் தான் பார்க்குறீங்க, பரவாயில்ல. நாட்டில் 1000 பேர் இருக்கிறாங்கன்னா 100 பேர் தான் நல்லவங்களாக இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க. அந்த 100 பேர் பார்த்தாலே எனக்கு ஓகே தான். நீங்கள் எனக்கு கொடுத்த ஒரு ஆதரவுக்கும் இனிமேல் நான் யூடியூப் அனுப்பாத இருக்க போகிறதுக்கும் ஒரே ஒரு காரணம் தாங்க, ஃபோனு சரி கிடையாது. உண்மையிலே ஒரு புது ஃபோன் வாங்கி நான் கண்டிப்பாக யூடியூப்பில் நடிக்கணும்னு நினச்சி நான் அவுட்டிங்கில் வந்து உங்களுக்கு என்னோடய டேலண்ட் என்னன்றதை நான் காட்டுவேன். என்னோடய புதிய பாடலே பாடும். நீங்கள் நல்லா இன்னொன்று தெளிவாக புரிஞ்சுக்கணும், நான் பாடுற பாட்டுக்கு இசை கிடையாது. 10 பேர் பேக்ரவுண்டில் இசை அமைக்கிற அளவுக்கு நான் பாட்டு வந்து இசையமைச்சு பாடுறது கிடையாது. நானாக பாடுறேன். அந்த நேரத்தில் இசை இருந்தால் தான் அந்த பாட்டு நல்லாயிருக்கும். இசை இல்லாமல் பாடும்போது பாட்டு வரைக்கும் தான் நீங்கள் ரசிக்கணுமோ தவிர இசை எப்படி இருக்குன்றது ரசிக்க முடியாது. இன்னும் நான் சினிமாவுக்கு போனால் தான் அதெல்லாம் ரேட்டிங்ஸ் கொண்டு வர முடியும். முதல்ல சிறுந்துளியே பெருந்துளின்னு சொல்லுவாங்க. அதுமாரி நான் இப்போ வந்து யூடியூப்பில் பெரிய விஷயமா நான் அதை நினச்சி சாதிக்கணும்னு நினைக்கிறேன். நீங்கள் எல்லாரும் எனக்கு கொஞ்ச காலங்கள் நான் யூடியூப்பை நிறுத்தி வைக்க போகிறேன். அதாவது ஒரு 6 மாதம் இருக்கலாம், இல்லை 7 மாதம் இருக்கலாம், 8 மாதம் இருக்கலாம். எனக்கு பணம் வந்து சேரணும். அதுக்கு தகுதியான ஒரு கேமராவுக்கு தகுந்த போல் ஒரு ஃபோனை வாங்கி நான் வந்து கண்டிப்பாக ஒரு நிகழ்ச்சி கொடுப்பேன். மகிழ்ச்சியாகவும் இருக்கும், அதே நேரத்தில் டேலண்ட்டாகவும் இருக்கும். நான் சமுதாய கருத்து எவ்வளோ சொல்கிறேங்க, நீங்கள் எல்லாரும் பார்க்குறீங்க, ஆனால் கொஞ்சம் பேர் தான் பார்க்குறீங்க. என்ன ஒரு வருத்தம்னா, நல்லது சொன்னால் மக்களை ஏற்றுக்க மாட்டீங்க, கட்டது பார்க்கறதுக்கு ரெடிமேட்டில் இருக்கிறீங்க. இதுதாங்க எனக்கு ஒரு வருத்தம். அசிங்கமாக இருக்குதுங்க. நம் நாட்டு மக்கள் இவ்வளோ கேவலமாக கெட்டு போய்க்கிறாங்கன்றது நினச்சி இன்றைக்கி நான் ஒரு இடத்துக்கு வேலையாக வெளியே போய்ட்டு இருந்தேன். ஒரு ஆள் மது குடிச்சிட்டு துணியே இல்லாமல் விழுந்து கிடக்கிறாருங்க. அவருக்கு வயசு பொண்ணு இருக்கலாம், வயசு பையன் இருக்கலாம். பாருங்களேன், அவரோட நிலைமை வீதியில் நிறுவனத்தோடு விழுந்து கிடக்கிறாரு. பார்க்கறதுக்கே அசிங்கமாகுதுங்க. தெருவுங்க, நடு தெருவில் விழுந்துருக்கிறாரு. இந்த பக்கமாக லைன் வீடு இருக்குது, அந்த பக்கமாக லைன் வீடு இருக்குது. அங்கே இருக்கிற பொம்பளை பசங்களாம் இருப்பாங்க. ஏன் அந்த தெருவில் ஒரு ஆளுனா அந்த ஆளோட நிலைமையை சொல்லி இல்லை போலீஸ் ஸ்டேஷன் கம்ப்ளைண்ட் கொடுத்து கூட அவருக்கு உண்மையில திருத்துற அளவுக்கு ஒரு ரீசன்ட் கொண்டு வந்துருக்கலாம்ல. எதுவுமே இல்லைங்க. அவர் மட்டும் பத்துங்கிற போதை தெரிஞ்சு அவர் வீட்டுக்கு போயிடுவாருன்ட்டு. இதெல்லாம் நினச்சி பார்க்கறது ரொம்ப கூச்சமாகுதுங்க. இப்படிப்பட்ட உலகத்தில் நம்ம வாழ்ந்துன்றதுக்கு வெக்கப்படணும், வேதனைப்படணும், துக்கப்படணும். என்னை பொறுத்த வரைக்கும் இன்னொரு பிரிவி கடவுள்கிட்ட நான் வேணாம் தான் சொல்லுவேன். ஏன்னு தெரியுமா, அசிங்கமான உலகத்தில் பிறந்து அசிங்கத்தை பார்த்து கண்ணு குருடாக பார்த்து விடும்.